உக்ரைனோட ஃபாரின் மினிஸ்டரான ஆண்ட்ரி ஷிபா அவர் தரப்பு இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. என்ன அப்படின்னா, இந்த வின்டருக்கு முன்னாடி ரஷ்யா உக்ரைனோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டி மேல தாக்குதல் பண்ணிருவாங்க அப்படிங்கிறது போல இவர் தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. ஆனா சில அனலிஸ்ட் தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த வின்டருக்கு முன்னாடி இந்த எனர்ஜி டீல், அதாவது எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ள எல்லாம் தாக்குதல் பண்ணாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ள ரஷ்யா வந்து பேச்சுவார்த்தை மூலயமா ஒத்துக்கல அப்படிங்கிற போது உக்ரைன் ரஷ்யாக்குள்ள இருக்கக்கூடிய அணு உலைகள் இல்ல இந்த ஜாப்ரோசிசியாவோட அணு உலைகள் மேல தாக்குதல் பண்ணிடுவாங்களா, அதுக்கான ஒரு மிரட்டலா இது அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட் தரப்புகள் இருந்து கருத்துக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஒரு மிகப்பெரிய சம்பவம் ரஷ்யா உக்ரைன்ல நடக்க இருக்கு. ரஷ்யா பேச்சுவார்த்தைக்கு வரலன்னா ஒரு மிகப்பெரிய எஸ்கலேஷன் உக்ரைன் தரப்புல இருந்து இருக்கும் அப்படிங்கறதுலாம் மாற்று கருத்தே இல்ல அப்படின்னு பல அனலிஸ்ட் தரப்பு இருந்து புரிஞ்சிருக்காங்க. சொல்லப்பட்டுவது ஏன்னா அவங்க பயங்கரமா எஸ்கலேட் பண்ணும் அப்படிங்கிற முடிவுல இருக்காங்க. ஏன்னா ரஷ்ய தரப்புல மிகப்பெரும் வெற்றி அடைஞ்சிட்டு இருக்காங்க இல்லையா. ஏன்னா இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையோட கள நிலவரம் என்ன, நம்ம போன பதிவு கள நிலவரத்துல வந்து பாத்தீங்கன்னா செசிபிஆர் வரைக்கும் பார்த்திருந்தோம். இப்ப இந்த பதிவுல பேலன்ஸ் இருக்கக்கூடிய பகுதிகளில் என்ன நடக்குது அப்படிங்க தெளிவா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். பட் ஆனா இந்த சூழ்நிலையில ரஷ்யாவோட கை ஓங்கி இருக்கும் நிலையில பல பகுதிகள் முன்னேறிட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்துல உக்ரைன் கிட்ட இருந்து இது போல ஸ்டேட்மெண்ட் வர்றதுனாலதான் எல்லாத்தையும் யோசிக்க வச்சிருக்கு. எந்த மாதிரியான முடிவுகள் உக்ரைன் எடுக்க போறாங்க அப்படிங்கறது பொறுத்து இருந்து பாத்துரும். சோ இந்த பதிவுல ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையோட கள நிலவரம் என்ன, அதுவும் குறிப்பா டொனஸ்க் பகுதியில எந்தெந்த பகுதிகள் ரஷ்ய தரப்பு முன்னேறிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் செந்தில், இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போதுக்குன்னா நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் ஒரு 4-5 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும், எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். இது போல தொடர்ந்து பதிவுகளை போறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்போ இருக்குன்ற நம்பிக்கையில பதிவுக்குள்ள போயிடலாம். அப்புறம் இன்னொரு சின்ன விஷயம், ஆதரவு இருக்கும் அன்பு இருக்காது அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க. இந்த பாலோடையும் மூழ்கிக்கே கொஞ்சம் உங்களோட அன்பையும் கொடுங்களேன். ஏங்கிக் கொண்டிருக்கிறேன், உங்களோட அன்பும் எனக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில பதிவுக்குள்ள போயிடலாம். முதல்ல உக்ரைனோட டொனஸ்க் ஒப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய ட்ராஸ்க் பகுதியை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இந்த பகுதி ரொம்ப சைலண்டா இருக்கு, பெருமளவுல எந்த ஒரு ஜியோ லொகேஷன்ஸும் கிடைக்கிறது இல்ல. பட் ஆனா சில பகுதிகளில் ரஷ்ய தரப்பு முன்னேறிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறதோட உக்ரைன் தரப்புன்னு சொல்லிட்டே இருக்காங்க, ரிப்போர்ட் ஆயிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம ப்ரோ ரஷ்யன் தரப்புல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா பெருமளவுல முன்னேறிட்டாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அதுவும் குறிப்பா அவங்களோட மேப் பண்ணக்கூடிய மேப்பிங்க நான் உங்களுக்கு இப்போ சும்மா ஒரு டெம்பரரியா வரைஞ்சு காட்டுறேன். இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்து அப்படிங்கிறது போல ப்ரோ ரஷ்யன் தரப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, இந்த பிரிசன் வந்து பாத்தீங்கன்னா சான்ஸே இல்ல, இது வந்து ரஷ்யா வந்து கடந்துதான் போவாங்க, சுத்தி தான் வளைப்பாங்க அப்படிங்கிறது போல பலரோட கருத்துக்களா இருந்தது. ஆனா இந்த பிரிசன் முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறது போல உக்ரைன் கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள் வச்சு, சில வீடியோ பதிவுகளை வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. முதல்ல இந்த பகுதிக்கு வந்துடலாம். இது எப்படிப்பா இந்த அளவுக்கு வந்து ரஷ்யா வந்து முன்னேறி வந்துட்டாங்க அப்படிங்கிறது போல சொல்ற அப்படிங்கிறது போல நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும் இல்லையா. அதுவும் குறிப்பா இங்க இருக்கக்கூடிய பில்டிங் இதை நோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இப்ப நம்ம பார்க்க போற வீடியோ பதிவோட அது மேட்ச் ஆகும், ரெலவென்ட் ஆகும். சோ அதனாலதான் உங்களுக்கு காட்டுறேன் இங்க இருக்கக்கூடிய அந்த பில்டிங். இப்போ ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். இந்த வீடியோ பதிவுல உக்ரைனோட வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யவர்கள் வந்துட்டாங்க, உங்களை அடிக்கிறோம் பாருங்க அப்படிங்கிறது போல ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் வந்து பாத்தீங்கன்னா மேட், அவங்களே வந்து தனியா எக்ஸ்ப்ளோசிவ் வந்து ரெடி பண்றாங்க. இதை ட்ரோன்களை வச்சு கொண்டு போய் ரஷ்யா இருக்கக்கூடிய பகுதியில் நாங்க தாக்குதல் பண்றோம் அப்படிங்கிறத ஒரு வீடியோ பதிவுகள் விட்டுருக்காங்க. ஹீரோயிக் மூமெண்ட் பக்கத்திலேயே இருந்து எக்ஸ்ப்ளோசிவ் ரெடி பண்ணி அந்த பில்டிங் வந்து தாக்குதல் பண்றாங்க ட்ரோன் வீரர்கள். ஹேட்ஸ் ஆஃப் ஸ்லாவா உக்ரைன், மாற்று கருத்தே இல்லை. ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம், ரஷ்ய வீரர்கள் அந்த பகுதிக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ வச்சு பார்க்கும்போது ரஷ்ய வீரர்கள் அந்த பகுதிக்குள்ள என்டர் ஆயிட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஆனா உக்ரைன் தரப்புல என்ன சொல்றாங்க, அதெல்லாம் எங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள சண்டையே நடக்கல அப்படிங்கிறத அவங்க தரப்புன்னு சொல்லப்பட்டு வருது. சரி, அடுத்தது இந்த பிரிசன் இருக்கு இல்லையா, அது எப்படிப்பா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறத நீ சொல்ற அப்படிங்கிறத கேட்பீங்க இல்லையா. ஸோ அதுக்காக சொல்றேன், எப்பவுமே ஒரு பிரிசன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது மிகப்பெரிய கோட்டையா இருக்கும். இந்த மாலலோக்னா கர்ஸ்க் பகுதியிலேயே ஒரு பிரிசன் இருக்கு, அது உமன்ஸ் பிரிசன். அந்த டைம்ல நம்ம சொல்லியிருப்போம் இது வந்து ஒரு கோட்டை. எல்லா நாடுகளிலுமே இந்த பிரிசன்ங்கிறது ஒரு மிகப்பெரிய கோட்டை. அந்த இடத்துலயே ஒரு 30-40 நாள் எதிரிகள் சுத்தி வளைச்சிட்டா கூட அந்த பிரிசனை பிடிக்க முடியாது. அந்த இடத்துல சுத்தி வளைச்சாலும் இருந்துக்கலாம், பதுங்கிக்கலாம். ஏகப்பட்ட விஷயங்கள் அங்க இருக்கக்கூடிய ஆயுதங்களா இருக்கட்டும், பல விஷயங்களை வந்து ராணுவ வீரர்கள் பயன்படுத்தி அது ஒரு கோட்டையா பயன்படுத்தி உள்ளே இருந்துக்குவாங்க. பின்னாடி இருக்கக்கூடிய ரஷ்ய வீரர்களோ இல்ல பின்னாடி இருக்கக்கூடிய உக்ரைனோட வீரர்களோ உள்ள இருக்கக்கூடிய உக்ரைனோட வீரர்கள் இல்ல ரஷ்ய வீரர்களுக்கு சப்ளைஸ் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்க ஹோல்டு எடுத்துக்குவாங்க. ஆனா இந்த பிரச்சனை எப்படி உடச்சு ரஷ்யா வந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருந்தது. பல அனலிஸ்டும் இதை ஓவர் ரைட் பண்ணுவாங்க, சுத்தி வளைச்சு தான் பிடிப்பாங்க, வேற வழி இல்லாம உக்ரைனியன்ஸ் பின்வாங்க வைப்பாங்க அப்படிங்கிற சொன்னாங்க. ஆனா இல்ல, அந்த இடத்துல சண்டை நடக்குது. சில வீடியோ பதிவுகளோட இருக்கும். இது ஒரு நாள் மட்டும் இல்ல, தொடர்ந்து 2-3 நாள் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் தரப்புன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சோ அதுக்கப்புறம் தான்
இந்த டிராஸ்க் பகுதியில் இருக்கக்கூடிய சிட்டாடலுக்குள்ளேயே ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறி வந்திருக்காங்க அப்படிங்கிறது போல இது போல வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் இந்த டிராஸ்க் பகுதிக்குள்ளேயே என்டர் ஆகிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம தொடர்ந்து இந்த கர்ஸ்க் பகுதியா இருக்கட்டும், இந்த லுஹான்ஸ்க் பகுதியா இருக்கட்டும், இந்த கர்கியோட குப்பியான்ஸ்க பிடிக்கிறதுக்காக இருக்கட்டும், கீழே இந்த பிஷானி பகுதியா இருக்கட்டும், இல்ல அதுக்கு கீழே செசிவியார் பகுதியா இருக்கட்டும், இப்ப இந்த டொனஸ்க்ல இருக்கக்கூடிய டிராஸ்கா இருக்கட்டும், எல்லா இடமுமே மிக முக்கியமான பகுதிகள். இதெல்லாம் நார்மலா இதுக்கு முன்னாடி நடக்கும்போது ஏதோ ஒரு பகுதியில பக்முட் பகுதி இது போல சில விஷயங்கள ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறுவாங்க. ஸோ அப்படி முன்னேறும் போது அது மிகப்பெரிய பேசுபொருளா இருக்கு. இது போல வந்து ஹீரோயிசம் காட்டுறாங்க, உக்ரைன் மிக பெரும் அளவுல டிஃபெண்ட் பண்றாங்க. ஆனா லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா தரப்பு வந்து புடிச்சுக்க போறாங்க, அது வேற விஷயம். புடிச்சதுக்கு அப்புறமா இவ்வளவு வீரர்கள் நாங்க கொண்டுட்டோம், அவ்வளவு வீரர்கள் கொண்டுட்டோம் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புன்னு சொல்லுவாங்க. அதுவும் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருந்தது, 80,000 வீரர்கள் வந்து இறந்துட்டாங்க உக்ரைன் தரப்புல அப்படிங்கிறது வந்ததுக்கு நான்சென்ஸ், பொய் பேசுறாங்க, தவறு யுவர் ஆனர் அப்படிங்கிறது போல உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் தரப்பு வந்து காட்டமா காமிச்சிக்கிறாரு அவரோட கோபத்தை. 80,000 கூட பேர் கூட இழக்கலைங்களா உக்ரைன்னா, எந்த அளவுக்கு சூப்பர் ஹீரோஸ் பாத்துங்க. அதாவது ரஷ்யா வந்து முன்னேறிட்டு இருக்காங்க, அவங்க தோத்து முன்னேறாங்க. உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சு பின் வாங்குறாங்க. ஸ்லாவா உக்ரைன் மாற்று கருத்தே கிடையாது. ஸோ இதுதான் இந்த டிராஸ்க் பயில இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஸோ டிராஸ்க் விழுந்துருச்சு அப்படின்னா நேரா கொஸ்டியான்டிவ்கா செசிவியார்ல இருந்து முன்னேறிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ இந்த டிராஸ்க் பயில இருந்து முன்னேறவங்க அப்படியே கட்டி பிடிச்சி வச்சுக்கலாம் உள்ள இருக்கிறவங்க எல்லாம். ஏன்னா இந்த பகுதியில ஒரு 3000 வீரர்களுக்குள்ளேயாவது இருக்கணும், மினிமம் இருக்கணும். இருக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. ஏன்னா மிக பெரும் பகுதி மேப்ல பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வரும். இந்த டிராஸ்க்ங்கிறதே ஒரு மிகப்பெரிய கோட்டை. எப்படி நம்ம சொல்றோம் இந்த செசிவியார்ல ஒரு கோட்டை, அது போல வந்து இதுவும் கோட்டை தான். ஏன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த மைன் ஃபீல்ட்ஸ் உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல ஹைட்ஸ் இருக்குங்களா. ஸோ இந்த ஹைட் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. இது ஒண்ணுதான் இங்க ஹைட்டான்னு கேட்டா இல்ல, ஆக்சுவலா இது ஒரு ஹைட் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு கோல் மைன் இருக்கு, ரெண்டாவது இங்க ஒரு குட்டி கோல் மைன் இருக்கு, மூணாவது இங்க ஒரு கோல் மைன் இருக்கு, நாலாவது வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு கோல் மைன் இருக்கு, அதை விட பெரிய கோல் மைன் இருக்கு, அதோட இன்னொரு கோல் மைன் இருக்கு. சோ ஒரு மிகப்பெரிய கோல் மைன்ஸ் மலை பகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. சமீபத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து உக்ரைன் வந்து கிரே ஜோன் மார்க் பண்ணிருக்காங்கன்னா, ஆனா இல்ல, இது வந்து ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. ஏன்னா இந்த பிரசன்ட் முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. இதுவும் ஹைட் தான். சோ இந்த இடத்துல வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஹைட்ல இருந்து கனெக்டிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா இங்க 2 மலைப்பகுதி இருக்கா. சோ அந்த மலைப்பகுதி மலை போல இருக்கக்கூடிய பகுதி அது எல்லாமே வந்து டெரக்கோன்னு சொல்லுவாங்க. ரஷ்யா மொழியில வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் ஹில்னு அர்த்தம். இந்த தோண்டக்கூடிய கழிவுகள் இருக்கு இல்லையா, சோ அதை வச்சு உருவாக்கக்கூடிய மேன்மேட் ஹில் தான் இது. அதுவும் அப்படிதான். இந்த இதுல இருந்து கனெக்டிவிட்டி இங்க இருக்கு. சோ ஹைட்ஸ் இருந்து பார்க்கும்போது ரஷ்யாவோட மூவ்மெண்ட்ஸ் என்ன எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். ரெண்டாவது இங்க இருக்கக்கூடிய பிரிசனுக்கு பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹைட்ஸ் இருக்கு. சோ இது எல்லாமே ஒரு பெனிஃபிட்டா இருக்கு. இது எல்லாத்தையும் இருந்தும் இதை டிஃபெண்ட் பண்ண முடியலையா. ரெண்டாவது இது எல்லாமே பயங்கரமான மக்கள் வாழும் பகுதி, அதிகமான பில்டிங்ஸ் இருக்கு. சோ இதெல்லாம் எப்படி உக்ரைன் தரப்பு வந்து ஈஸியா விட்டு கொடுத்தாங்க. அதுவும் இங்க இருக்கக்கூடிய பில்டிங்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹைட்டான பில்டிங்ஸ், இதெல்லாம் வந்து சிட்டாடல் மாதிரியே நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும், அதாவது ஒரு கோட்டையாட்டியே யூஸ் பண்ணிக்க முடியும். இது எல்லாத்தையும் எப்படி விட்டு கொடுத்தாங்க அப்படிங்கறதோட பல கேள்விகள் அனலிஸ்ட் கிட்ட இருக்கு. உக்ரைனோட சில நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா கோவமா பேசிட்டு இருக்காங்க, இந்த பகுதிகள்லாம் அதிகமான வீரர்களை டிப்ளாய் பண்ணணும், ஏன் பண்ண மாட்டேறீங்க அப்படிங்கிறது போல கேள்விகள் இருக்கு. அதுக்கு ஆளுகள் வேணும் இல்லையா. சோ அதுதான் இங்க இருக்கக்கூடிய யதார்த்தமான உண்மை அப்படிங்கிறது போல நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. பல மேப்பர்ஸ், நியூட்ரல் மேப்பர்ஸா இருக்கட்டும், பல நபர்கள் ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறி இருக்காங்க அப்படிங்கிறது போல ஹைலைட் பண்ணிக்கிறாங்க. நான் சும்மா தோராயமா வரைஞ்சு காட்டுறேன் இந்த பகுதியில் எந்த அளவுக்கு முன்னேறி இருப்பாங்க அப்படிங்கிறது போல. ரஷ்ய தரப்பு இந்த பகுதிகள் முழுவதும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. இன்கேஸ் இந்த டிராஸ்க் பகுதி முழுவதும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஜூம் அவுட் பண்ணோம்னாலே தெரியும் இங்க இருக்கிறது கொஸ்டான்டிவ்கா. அதே நேரத்தில் ரஷ்ய தரப்பு இங்க இருக்கக்கூடிய செசிவியார்ல முன்னேறிட்டு இருக்காங்க. அதாவது இங்க இருக்கக்கூடிய செசிவியார், இங்க இருக்கக்கூடிய கொஸ்டான்டிவ்கா. சோ இரு தரப்புலயும் முன்னேறாங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். இந்த கொஸ்டான்டிவ்கால வந்து கனெக்ட் ஆயிட்டாங்கன்னா இங்க இருக்கிறது ஒரு மிகப்பெரிய நிலப்பகுதி. சோ இந்த நிலப்பகுதி எல்லாமே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள ஈஸியா வரும். ஏன் இந்த இடத்துல 3000 வீரர்களா இருப்பாங்க அப்படின்னு சொன்னோம்னா, இங்க இருக்கக்கூடிய ப்ளூ கலர்ல மார்க் ஆயிருக்கு எல்லாமே ஸ்ட்ராங் ஹோல்ஸ். அதாவது இது கூட இன்னும் பல பதுங்கு குழிகள் இருக்கும். பட் இருந்தாலும் இது முழுவதும் ட்ரென்ச்சஸ், ஸ்ட்ராங் ஹோல்ஸா இருக்கும். முக்கியமான பகுதிகளை மட்டும் மார்க் பண்ணிருக்கேன். சோ இந்த பகுதிகளில் கண்டிப்பா அவ்வளவு வீரர்கள் வேணும். எந்த மாதிரி வீரர்களை உக்ரைன் டிப்ளாய் பண்ணிருக்காங்க, எவ்வளவு வீரர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. இந்த மலைப்பகுள் பகுதியெல்லாம் இருக்கலாம் ஈஸியா ரஷ்யாவுள்ள கட்டுப்பாட்டுக்குள்ள வருது அப்படிங்கும் போது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். இது ஒரு 160 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கான நிலப்பகுதி இழந்துட்டாங்க அப்படிங்கும் போது செசிவியார்ல இருந்து பின்புறத்துல, அதாவது கொஸ்டான்டிவ்காவோட மேப்
மேப் நம்ம வச்சு சொல்லலாம். இப்போ நான் பாக்குறத வச்சு சொல்றேன். கொஸ்டான்டிவ்காவோட கிழக்கு பகுதியில இருந்து வந்து தாக்க ஆரம்பிச்சிருவாங்க. கொஸ்டான்டிவ்காவோட தெற்கு பகுதியில இருந்து வந்து தாக்க ஆரம்பிச்சிருவாங்க. ரெண்டாவது இந்த பக்ரோஸ்க் பகுதி. சோ இந்த பக்ரோஸ்க் நோக்கி முன்னேறிட்டு இருக்காங்க. பக்ரோஸ்க் பகுதியில முன்னேறி சில பகுதிகள் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா கொஸ்டான்டிவ்காக்கு போகக்கூடிய சப்ளைஸ் எல்லாமே கட் ஆயிடும். சோ கொஸ்டான்டிவ்காவுக்கு வேற வழியா சப்ளைஸ் வர ஆரம்பிக்கும். அதுதான் ஸ்லோவியான்ஸ்க் கிராமட்டாஸ்க். அந்த பகுதியிலும் பயங்கரமான தாக்குதல் ரஷ்யா தரப்பு இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ சப்ளைஸ் இந்த கொஸ்டான்டிவ்காக்கு வருதுங்கிறது சிரமமாயிருச்சு அப்படிங்கும்போது இந்த கொஸ்டான்டிவ்காவை ரஷ்யா தரப்பு இருந்து பிடிக்கிறாங்க ஒரு வேலை சொல்ல வரேன். சோ இந்த பகுதிகள் எல்லாமே அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வருது அப்படிங்கும்போது ஒரு மிக பெரும் சிக்கல் திரும்ப உக்ரைனுக்கு வர ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த ஸ்லோவியான்ஸ்க் கிராமட்டாஸ்க் நோக்கி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேல போன பதிவுல சொல்லியிருப்போம். இந்த இடத்துல ஆஸ்கல் ரிவர் இருக்கு. இந்த பகுதியை வந்து பிடிக்கிறதுக்காக ரஷ்யா தரப்பு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பிஷானேல முன்னேறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல. இந்த ஒன்ஸ் இங்க ஆஸ்கல் வரைக்கும் ரஷ்யா தரப்பு வந்து பிடிச்சிட்டாங்கன்னா என்னப்பா நடந்துரும் அப்படிங்கிறது போல ஒரு கேள்வி வருது அப்படின்னா சும்மா மார்க் பண்ணி காட்டுறேன். சோ இந்த பகுதிகள் ஃபுல்லா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வருதுங்கும் போது இந்த ஸ்லோவியான்ஸ்க் இருக்கு இல்லையா, அதாவது இந்த ஸ்லோவியான்ஸ்கோட வட கிழக்கு பகுதியில வந்து தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த கொஸ்டான்டிவ்கா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வரும்போது இந்த ஸ்லோவியான்ஸ்க் கிராமட்டாஸ்கோட தென் மேற்கு பகுதியில வந்து தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சோ அது இன்னுமே இக்கட்டான சூழ்நிலை போக ஆரம்பிச்சிடும். ஒருவேளை இது நடந்துருச்சு அப்படிங்கும் போது என்ன நடக்கும்னா ஒண்ணுமே இல்ல, டொனஸ்க் பகுதியை முழுவதுமே ரஷ்ய தரப்பு வந்து லிபரேட் பண்ணிட்டாங்க. அதாவது உலக சாதனை பண்ணிட்டாங்க, வரலாற்று சாதனை பண்ணிட்டாங்க. யாருமே இது வரைக்கும் பக்கவாட்டு தாக்குதல் பண்ணாம ஹிட்லரோட நாசி படையை தோத்து ஓடின பகுதியில ரஷ்யா 2 வருஷத்துல முன்னேறிட்டாங்க அப்படிங்கறத இங்க இருக்கக்கூடிய யதார்த்தமான உண்மையா மாறிடும். வரலாற்ற இந்த நிகழ்வு பொறிக்கப்பட்டு விடும். இந்த மேற்குலக நாடுகள், அதுவும் குறிப்பா அமெரிக்கா சொன்ன மாதிரி இந்தியா வரலாறு எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது, கருப்பு பக்கத்தில் இருக்கிறீர்களா வெள்ளை பக்கத்தில் இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டாங்க இல்லையா. சோ அந்த பக்கங்கள்ல இது வந்து பாத்தீங்கன்னா பொறிக்கப்பட்டுரும். வரலாற்றோட பக்கங்கள் எந்த கலர்ல வேணாலும் இருக்கலாம். நாளாக பிரவுன் கலர்ல கூட மாறிடும், வெள்ளை கலர். ஆனா எழுதக்கூடிய பேனா வெள்ளை நிறமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது போல அமெரிக்காக்கு இப்ப பல நபர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் யூஎனில். இதுக்கு அமெரிக்க தரப்புல இருந்து எப்படிப்பட்ட ரெஸ்பான்ஸ் வரப்போகுது, ஆணித்தனமான ரெஸ்பான்ஸ் அமெரிக்கா கிட்ட இருந்து வரும் அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல. சோ என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் அமெரிக்கா கிட்ட இருந்து வருது அப்படிங்கறத பொறுத்து வந்து பார்ப்போம். சோ இந்த பதிவுல நம்ம டிராஸ்க் பதிவை மட்டும் பார்த்திருக்கோம். சோ இதுக்கு கீழே நியூயார்க் இருக்குது, அதுக்கு கீழே பக்ரோஸ்க் இருக்கு, அதுக்கு கீழே உக்ரைன் பல இடங்கள்ல முன்னேறிட்டு இருக்கதா சொல்லப்பட்டு வருது. சோ அடுத்த பதிவுல என்னென்னலாம் நடந்திருக்கு இந்த பகுதியில அப்படிங்கறத நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.